श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். சுவாமி ஷேட்லூர் ஸ்ரீவத்சங்காச்சார் சுவாமி எழுதிய ஸ்ரீரங்கவரிவஸ்யா என்ற தமிழ் உரையுடன் மற்றும் ரொம்ப ஆச்சரியமாக ஹியர் ஸ்ரீ உவே வித்வான் கண்ணன் சுவாமி எழுதின எளிய தமிழ் விளக்க உரையுடன் அடியேன் யதாசக்தி ஷேர் பண்ணிட்டு வரேன். நேற்றைய தினம் நிருசிம்ம அவதாரம் அனுபவித்தோம். 3 ஸ்லோகங்களால் 64, 65, 66 3 ஸ்லோகங்களால் நிருசிம்ம அவதாரத்தை அனுபவிக்கிறார் பட்டர். நேற்றைய தினம் நிருசிம்மாவதாரம் முதல் ஸ்லோகம், இன்னைக்கு 2வது ஸ்லோகம். த்விஷாணத்வேஷோத்யன் நயனவன வன்னி பிரசமன பிரமல்லக்ஷ்மீ வக்த்ர பிரஹித மதுகண்டூஷ சுஷமைः ந கக்ஷுண்ணாராதே க்ஷதசபடலை அப்ளுதசடா ஜட்டாஸ்கந்தோருந்தே துரிதமிக பும்ஸ்பஞ்சவதனः த்விஷாண த்வேஷோத்யன் நயனவன வன்னி பிரசமன பிரமல்லக்ஷ்மீ வக்த்ர பிரஹித மது கண்டூஷ சுஷமைः ந கக்ஷுண்ணாராதி க்ஷதசபடலை ஆப்ளுதசடா ஜட்டாஸ்கந்தோருந்தே துரிதமிக பும்ஸ்பஞ்சவதனः துரிதமிக பும்ஸ்பஞ்சவதனः. ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம் பராசர பெற்றது. இதில் த்விஷான ஆஸ்ரித சத்ரு, ஆஸ்ரிதர்களுடைய எதிரி இரண்யகசிப்பு. துவேஷ, அந்த இரண்யகசிப்பு மேலே பகை, அவ்வளவு ஒரு வெறுப்பு அவன் மேலே. ஏன்னா பாகவத அபச்சாரம் பண்ணிட்டான். என் குழந்தை பிரகலாதனை எவ்வளவு டார்ச்சர் பண்ணான், அதனால் அவருக்கு அவ்வளவு கோபம். உனது அடியார்களுக்கு விரோதியாக இருந்தவன் மேலே உனக்கு அவ்வளவு கோபம் வரும். ஹிரண்ய கசிப்பு மேண்ட உண்ட கோபம் அப்படியே கொதிச்சு எழுறது அவருக்கு, நரசிம்மருக்கு. ஹிரணதி மார்பில் நரசிங்கமூர்த்தியின் நகம் பட்டதுமே நேத்தி பார்த்தோம், இரத்த வெள்ளம் பெருகத் தொடங்கித்தது. இதில் தெரிவிக்கிறார் த்விஷத் வேஷோ, அதாவது தம்மை அண்டினவர்களுக்கு விரோதி இரண்யகசிப்பு. அவனிடம் உள்ள பகைமையினால், அவனிடம் உள்ள துவேஷத்தினால் அப்படி உண்டான அந்த நரசிம்மனுக்கு இருந்த கோபம், அந்த கண்ணிலிருந்து உண்டான நெருப்பு பொங்கி கிளர்ந்தது. கண்ணில் அப்படியே ஃபயரி ஐஸ் அப்படின்னு சொல்லுவாள். நெருப்பு அப்படியே கக்கிதான் கண்ணில், திருக்கண்களில் கோபம் காரணமாக. உனது திருக்கண்களில் பெரும் நெருப்பு உண்டானது அந்த கோபத்தால். அந்த தீயை அணைப்பதற்காக ஸ்ரீ ரங்கநாச்சியார், லக்ஷ்மி நிருசிம்மன், ரங்கநாச்சியார் எல்லாம் மீதி பேர்லாம் பயந்தார். ரங்கநாச்சியார் பெரும் பரபரப்படைந்தாள். ஐயோ நெருப்பு வரதே கண்ணில். உடனே தனது திருவாயில் பவழ இதழில் மென்று கொண்டிருந்த தாம்பூலத்தை அந்த தீயை அணைக்கும் விதமாக அதில் உமிழ்ந்தாள். அந்த தாம்பூலம் கண்ணில் பட்டு கொஞ்சம் அணைத்தது. உனது நகங்களில் இரத்தம் போன்ற அந்த தாம்பூலம் காணப்பட்டது. அந்த நகங்களால் பிளக்கப்பட்ட இரண்யனின் உடலிலிருந்து பொங்கிய இரத்தம் கொண்டு உனது பிடரி மயிர்கள் எல்லாம், சிங்கம்ல பின்னாடி பிடரி மயிர்கள் நனைந்தன இரத்தத்தில். இந்த மயிர் கற்றைகளுடன் கூடிய திருத்தோள்களை உடைய நிருசிம்மன்
இந்த பெரிய கோயிலில் நமது பாவங்களை விலக்கியபடி ரங்கநாதனாக உள்ளான் என்கிறார் சுவாமி. இரண்யனது மார்பில் நரசிங்கமூர்த்தியின் நகம் பட்டவுடனே இரத்த வெள்ளம் பெருகத் தொடங்கிட்டு அது எந்த மாதிரி உள்ளது என்று உத்பிரேட்சை பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தில். தம்மை அண்டினவர்களுக்கு விரோதியான அந்த இரண்யனிடம் உள்ள பகைமையினால் உண்டான நரசிம்மனுடைய கண்ணிலிருந்து நெருப்பானது மிகவும் பொங்கி கிளர்ந்தது. அந்த நெருப்பை அணைக்க வேண்டும் என்று பரபரப்பு கொண்ட மகாலட்சுமி தமது வாயிலிருந்து தாம்பூல மதுவை கொப்பளித்தது போன்றிருந்தது இரண்யனுடைய மார்பில் இருந்த ரத்தம். இரணியனுடைய மார்பில் இருந்த ரத்தம் மகாலட்சுமி வாயிலிருந்து தாம்பூலம் கொட்டியது போல இருந்ததாம். அந்த கண்ணில் இருக்கிற அந்த ரத்தத்தை பார்த்த அந்த நெருப்பை பார்த்த உடனே அவள் அதை அணைப்பதற்காக இதை பண்ணியிருக்கா. அது அந்த இரணியுடைய மார்பில் தெரித்தது. அத்தகைய இரத்த வெள்ளத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிடரி மயிர்களை உடைய நரசிம்ம பெருமானை ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாளாக காட்சியளிக்கிறார். அவர் நமது பாப்பங்களை எல்லாம் போக்கி அருள்வார். இது மகாலட்சுமி ஆக்சுவலாக பண்ணலை, பட் அது ஒரு உத்பிரேட்சை, ஒரு அதை ஏற்றி அந்த அந்த லிட்ரரி வேல்யூ. அவர் அந்த நெருப்பை அணைப்பதற்காக உமிழ்ந்த தாம்பூல மது போல இருந்தது அந்த ரத்தம், இரண்யகசிப்பின் மார்பில் இருந்த ரத்தம் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. இதில் பூர்வார்த்தம் முழுவதும் ஒரே பதம். ஃபஸ்ட்டு 2 லைன் ஒரே பதம். த்விஷாணத்வேஷ உத்யத் நயனவனவன்னி பிரசமன பிரமட் லக்ஷ்மி வக்திர பிரகித மது கண்டூஷ சுஷமைஹி, ஒரே லைன். த்விஷாண ஆஸ்ரிதரின் எதிரியான இரண்யனிடத்தில், துவேஷ பகையினால், உத்யத் ஏற்பட்ட, நயனவன வன்னி திருக்கண்களில் உண்டாகிய வன்னி காட்டு தீயை, பிரசமன அணைக்கும் பொருட்டு, பிரமத் பரபரப்பு கொண்டு, லக்ஷ்மி வக்திர பெரிய பிராட்டியாரின் திருவாயிலிருந்து, பிரகித உமிழப்பட்ட, மது கண்டூஷ வெற்றிலைப்பாக்கின் கலவையால் ஆன வாய் கொப்புளிக்கும் நீரை, சுஷமைகி போன்று அது போல உள்ளது. நிஜமாவே நீர் இல்லை, அது போல. நகச்சுண்ண அராதி சதஜபடலை, நக திருநகங்களால், சுண்ண பிளக்கப்பட்ட, அராதி பகைவனான இரண்யகசிப்புவின், க்ஷதஜ இரத்தத்தின், படலைகி கூட்டத்தால், ஆப்ளுத ஷடாச்சடா ஸ்கந்தக ஆப்ளுத நன்கு நனைக்கப்பட்ட, அந்த இரத்தத்தின் கூட்டத்தால் நன்கு நனைக்கப்பட்ட, ஷடாச்சடா பிடரி மயிர்களின் கூட்டத்தோடு திரளோடு கூடிய, ஸ்கந்தகா திருத்தோள்களை உடையவரான, அந்த முடி தோள்கள் அப்படி படறது, அந்த முடி அந்த பிடரி மயிர்கள் எல்லாம் இரத்த கலவையுடன் இருக்கிறது. அப்படி பும்ஸ் பஞ்சவதனக நரங்கலந்த சிங்கமாகிய ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தியானவர். பும்ஸ் பஞ்சவதன, பும்ஸ்னா நரம், பஞ்சவதனக நிருசிம்மன். ஈக இந்த திருவரங்க க்ஷேத்திரத்தில் துரிதம் நமது பாபங்களை ருந்தே தடுத்தருள்கிறார் சுவாமி. பூர்வார்த்தம் முழுவதும் ஒரே பதம். ஆஸ்ரிதரின் எதிரியான இரண்யனிடத்தில் பகையினால் ஏற்பட்ட திருக்கண்களில் வந்த காட்டு தீ போன்றதை அணைப்பது போல பெரிய பிராட்டியார் தமது திருவாயில் உள்ள தாம்பூல சர்வண சாரமான கண்டூஷத்தால் உமிழப்பெற்று தனித்தார் என்று எண்ணியதை போன்று உள்ளது இந்த இரத்தம். எம்பெருமானின் திரு உயிர்களால் நகங்களால் பொடியாக்கப்பட்ட எதிரியின் இரத்த சமூகத்தால் நன்கு நனைந்த பிடரி மயிர்களுடன் கூடிய திருத்தோள்களை உடைய ஸ்ரீ நிருசிம்மன் இங்கு ஸ்ரீரங்கத்தில் நம் அனைவரின் பாபங்களை தொலைக்க சித்தமாயிருக்கிறார். அந்த ஸ்ரீ நிருசிம்மனை தியானித்தால் நமது பாபங்கள் கழியும் என்பது கருத்து. அடியேன் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம பரபிரம்மணே நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.